வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட்டிருந்த வசதிகள் குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். எப்போவுமே வந்தீங்கன்னா நாங்கள் பாட்டில் வெயிலில் தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க, சாமியானெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வெயில் காலங்கிறதுனால ரொம்ப தண்ணி தவிக்கும். அது உள்ளே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீர்மோரெல்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப முடியாதவங்க யாராச்சும் வந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் போட வச்சாங்க. அதுவும் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைன்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது குறையில் ஒரு ஃபீட்பேக்காட்ட சொல்கிறேன். அதாவது ஓட்டு பதிவு பண்ணதுக்கப்புறம் சவுண்ட் வருது, அது கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் அதை சில பேர் கவனிக்காமல் போயிடுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அந்த சவுண்டுக்கு பதிலாக உங்கள் ஓட்டு பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு காணொளி வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாமியான பந்தலேருந்து மாற்றுத்திறனுக்கான சேரு மக்களுக்கு, அதாவது நீண்ட வரிசையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு காத்திருக்க கூடாதுங்கிறதுக்காக சேர்லாம் போட்டு அவங்கள அமைதியான முறையில் உட்கார வைக்கிறதுக்கு எல்லா வசதியும் அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஓட்டு வசதி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. சில நான் கன்சீவாக இருக்கேன், போனதும் ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. போய் போட்டுட்டு உடனே வந்துட்டேன். வசதிலாம் ரொம்ப செய்யல, வந்தோம் கியூல நின்று தான் ஓட்டு போட்டுப்போம். அதெல்லாம் கேர் பண்ணி எதுவும் செய்யல. உள்ள மட்டும் நாங்களே போலீஸை கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் ஓட்டு போட்டு வந்தோம். எல்லாம் சின்ன சின்ன பசங்க, வாலிபர் பசங்களை தான் முன்னாடி அனுப்புறாங்க, வயசானவர்களாம் அனுப்பவே மாட்டேன்றாங்க. இந்த வருஷம் எல்லா எலெக்ஷனுக்கும் பண்ணதை விட இந்த வருஷம் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு நல்லபடியா பண்ணியிருக்காங்க. மெயினா வெயில் அதிகமான வெயில், வெளியே சாமியான பந்தல் போட்டு எல்லா மக்களுக்கும் நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அரசாங்கம். தேர்தல் ஆணையம் எல்லாமே நல்லபடியா பண்ணியிருக்காங்க. இங்கே ஓட்டு போட நான் வந்தேன், ஒரு 1/2 மணி நேரம் நின்றுருக்கேன். சாமியான பந்தல் எல்லாம் போட்டிருக்கா, தண்ணி வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் போலிங் எல்லாமே நல்லா எஜுகேட் பண்ணாங்க. இவ்வளோ வெயில் இருந்தாலும் பந்தல் போட்டு நீர்மோர் கொடுத்து ஹாஸ்டாலிட்டி வாஸ் சூப்பர். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, உள்ளே ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் ஒரே ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணுறாங்க. உள்ள ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போல் அண்ட் ஹெல்ப்பர்ஸ் எல்லாமே. அதை டூ செட்ஸாக பண்ணாங்கன்னா அவங்களும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல், ஒர்க் பர்டன் இல்லாமல் எவ்ரி ஒன் வுட் பி கோஆர்டினேட்டட் ஈக்குவலி. இதேமாதிரி காமிச்சோம், ஓட்டர் ஐடியை காமிச்சோம், செக் பண்ணாங்க, லிஸ்ட்டில் செக் பண்ணாங்க. எங்கள் நேம் இருந்தது, டிக் பண்ணிட்டு போனோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் எல்லாமே முடியும். ஒரு இது இல்லை, நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈஸியாக இருந்தது ஓட்டு போட. ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க. வந்தோடனே எங்களுக்கு ஈஸியாக வர வழியில் அங்கங்கே கவுண்டர் போட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இல்லாதவங்களுக்கு போட்ஸ் இருக்காங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் தொலைச்சிட்டோம், எங்கள் அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப காலியாக அது 5 மினிட்ஸில் போட்டு வெளியில் வந்துட்டோம். வயதானவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு போதிய வசதி இல்லை. அந்த வீல் சேர்லாம் இல்லை. 1100 சில்லற வாக்கில் இருக்கிற பூத்துகளில் ஒரே பூத்தாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் 2 ஆக்கணும். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள், ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. தேர்தல் பள்ளி இறுதி தேர்வு நடைபெற காலத்துக்கு முன்னாடியோ அதை முடிஞ்ச பின்னாடியோ வர மாதிரிட்டா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஓட்டு போட ஈஸியாக தான் இருந்ததுங்க. எந்த இதுவும் இல்லை, தவிர்த்து நல்லா இருக்கு. போடுறதுக்கு சௌகரியமாக தான் இருந்துச்சு. வெயில் காலத்தில் சாமியான பந்தனமெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக ஏற்படுத்தினாங்க. முன்னாலையெல்லாம் இந்த மாதிரி இல்லை, இந்த வாட்டி வெகு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வெயில் காலங்காட்டி நல்லா நீர்மோர், தண்ணீர், குடி தண்ணீர் நல்ல வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கழிப்பறை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேரு இதுக்கெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.